ஓம் அசுதோமா சத்கமயே தமசோமா ஜோதிர்கமயே மிருத்யும்மா அமிர்தம் கமயே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் இதயங்களில் வீட்டிருக்கும் இறைவனுடைய திருவடிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இன்று என்றும் ஆனந்தம் தரும் ஆலயங்களில் அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்த இமயமலையில் உள்ள ஜோதிர்லிங்கமான பஞ்ச கேதார்நாத்தை பற்றி இப்போது பார்ப்போம். இந்த கேதார்நாத் ஆதி காலம் முதல் இந்த காலம் வரை பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றது. உதாரணமாக சில வருடங்களுக்கு முன்னால் இமயமலையில் உள்ள சில நதிகள் வெள்ளப்பெருக்கு எடுத்து அங்குள்ள கட்டடங்களையும் கிராமங்களையும் மனிதர்களையும் அனைத்தையும் அடுத்து செல்லப்பட்டு தரமட்டமாக்கப்பட்டன. ஆனால் அத்தகைய வெள்ள நீரானது கேதார்நாத் ஆலயத்தை மட்டும் சுற்றி வலம் வந்து எல்லோரையும் ஆச்சரியமும் அதிசயிக்கு வண்ணம் அந்த வெள்ள நீரானது ஆலயத்திற்கு எந்த சேதமில்லாமல் அந்த வெள்ள நீரோட்டம் போவதை எல்லோரும் பாருங்கள். இந்த அதிசயமிக்க ஆனந்த தரும் ஆலயமான கேதார்நாத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் முதலில் எல்லோரும் ஹரித்வாருக்கு செல்ல வேண்டும். அங்கு சென்று பின்னர் ருத்ரப்பிரயாகக்கு செல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால் கேதார்நாத் மலையின் மேல் மந்தாகினி என்ற நதியானது இமயமலையில் பல பகுதிகளில் பாய்ந்து இறுதியாக மந்தாகினி நதியானவள் சிவ அம்சத்தோடு ருத்ரப்பிரயாகையில் வந்து கலக்கின்றார்கள். அதே போன்று ருத்ரப்பிரயாகையின் அடுத்த பகுதியில் பாயக்கூடிய அலுக்நந்தா என்ற நதியானது பத்ரிநாத் இமயமலை பகுதியில் ஆரம்பமாகி இமயமலையின் பல பகுதிகளில் பாய்ந்து இறுதியாக நாராயணனுடைய அம்சமாக ருத்ரப்பிரயாகையில் கலக்கின்றன. இவ்வாறு மந்தாகினி நதி சிவ அம்சமாகவும் அலுக்நந்தா நதி நாராயணனுடைய அம்சமாகவும் இரண்டு நதிகளும் ருத்ரப்பிரயாகையில் சங்கமமாகி கலந்து சிவ சங்கர நாராயண அம்சமாக நதியானது ஓடிக்கொண்டிருப்பதை எல்லோரும் பாருங்கள். இத்தகைய பெருமைமிக்க ருத்ரப்பிரயாகையில் பக்தர்கள் பலர் நீராடி பாவங்களை போக்கி ஆனந்தமடைந்தவனம் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றனர். அன்பான பக்தர்களே, நாம் கேதார்நாத் செல்ல வேண்டுமென்றால் இங்குள்ள மந்தாகினி நதி வரும் வழியை நோக்கி நாம் மேலே சென்றோமென்றால் பல ஆலயங்களை தரிசித்த வண்ணம் பின்னர் நாம் கேதார்நாத்தை அடையலாம். இவ்வாறு மந்தாகினி நதி பாயக்கூடிய பகுதியில் ஆதி காலத்தில் பல மகான்கள் முனிவர்கள் தவம் இருந்து அவர்கள் தரிசனம் பெற்றார்கள். உதாரணமாக மந்தாகினி நதியின் வழியாக மேலே செல்லும் பொழுது அங்கு அகஸ்திய முனி என்ற ஒரு இடம் உள்ளது. இந்த இடத்தில் ஆதி காலத்தில் அகஸ்திய முனிவர் தவம் இருந்து தரிசனம் பெற்றார். இதன் காரணமாக என்னவோ இங்கு அகஸ்தியர் ஆலயம் ஒன்று உள்ளது. இந்த ஆலயத்தில் எல்லா பக்தர்களும் சென்று வழிபாடு செய்து அவர்கள் புண்ணியத்தை அடைந்த பின்னர் மேலும் மந்தாகினி நதியின் வழியாக மேலே செல்லும் பொழுது அங்கு சந்திரப்பிரயாகை என்ற ஒரு இடம் வருகின்றது. இந்த சந்திரப்பிரயாகை என்னவென்றால் மந்தாகினி நதியோடு சந்திரா நதி கலக்கும் இடமாகும். இங்கும் பல பக்தர்கள் நீராடி பாவத்தை போக்கிய வண்ணம் மந்தாகினி வழியாக மேலே பக்தர்கள் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அவ்வாறு
மேலே பக்தர்கள் சென்று கொண்டிருக்கிற சமயத்தில் பிகாரி என்ற ஒரு இடம் வருகின்றது. இந்த இடத்தில் ஆதி காலத்தில் பீரி என்ற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் இங்குள்ள மக்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுப்பதை பீமன் கேட்டுக்கொண்டிருந்தான். இதன் விளைவாக அந்த பீமனானவன் பீரி என்ற அசுரனிடம் சண்டை போட்டு அவனிடமிருந்து மக்களை விடுவித்தான். இதன் காரணமாக என்னவோ அங்குள்ள மக்கள் பீமனுக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பி இன்றும் வழிபட்டு கொண்டிருக்கின்றனர். இவ்வாறாக மந்தாகினி வழியாக நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது பல அற்புதமான ஆலயங்களை தரிசித்த வண்ணம் சென்று கொண்டிருக்கும் சமயத்தில் குப்தகாசி என்ற ஒரு இடம் வருகின்றது. பொதுவாக இமயமலையில் 2 காசிகள் உள்ளன. ஒன்று உத்தரகாசி, இன்னொன்று குப்தகாசி. இந்த 2 காசிகளையுமே இப்போது நகரமாக காட்சியளிக்கின்றது. அன்பான பக்தர்களே, இந்த குப்த காசியில் விஸ்வநாதர் ஆலயம் உள்ளது. இங்கு சிவபெருமான் காளைமாடு அம்சத்தில் அந்த பகுதியில் உள்ள புற்களை மேய்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது பாண்டவர்கள் சிவபெருமான் காளைமாடு ரூபத்தில் இருப்பதைக் கண்டு அந்த காளைமாட்டு பக்கத்தில் செல்லும் பொழுது காளைமாடானது மறைந்து விடுகின்றது. குப்தா என்றால் மறைதல் என்று பொருள். இங்கு சிவபெருமான் மறைந்த இடமானதால் இங்கு குப்த காசி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த குப்த காசியில் இன்னொரு அதிசயம் உள்ளது. இந்த குப்த காசியில் ஒரு பகுதியில் யமுனா தீர்த்தம் வற்றாமல் வந்து கொண்டிருக்கின்றது. மற்றொரு பகுதியில் கங்கா தீர்த்தம் எப்போதும் வற்றாமல் வந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு கேதார்நாத் செல்லும் பகுதியில் குப்த காசியில் மக்கள் எல்லோரும் அங்கு வழிபட்டு அவர்கள் ஆனந்தமடைந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றனர். பக்தர்கள் குப்த காசியை தரிசித்துவிட்டு திரியுகி நாராயண் ஆலயத்திற்கு செல்கின்றனர். இந்த ஆலயத்தில் பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடந்ததாக கூறப்படுகின்றது. இந்த திருமணத்தில் ஸ்ரீமன் நாராயணர் முன்னிலை நிறுத்தி இந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்றார். அது மட்டுமல்ல, பிரம்மதேவர் அவர்கள் இந்த திருமணத்தின் போது யாகங்கள் வளர்த்து அவருடைய திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வைத்தார். பிரம்மா அப்போது வளர்த்த யாகம் இன்றும் எரிந்து கொண்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இங்கு வரும் பக்தர்களுக்கு அந்த யாக குண்டத்தில் உள்ள சாம்பலை எடுத்து பிரசாதமாக கொடுத்து பக்தர்களும் அந்த பிரசாதத்தை வாங்கி ஆனந்தம் அடைகின்றனர். அதேபோல் இங்கு 4 வகையான அதிசய குண்டங்கள் இருப்பதை எல்லோரும் பார்க்கலாம். அதாவது பிரம்மகுண்டம், ருத்ரகுண்டம், விஷ்ணு குண்டம், சரஸ்வதி குண்டம் என்று 4 வகையான தீர்த்த குண்டங்கள் இங்கு உள்ளன. பக்தர்கள் இந்த 4 தீர்த்தங்களிலும் அவர் தீர்த்தத்தை பருகிய வண்ணம் அதேபோன்று இங்கு சிவபார்வதியோடு உள்ள ஒரு விக்கிரகம் காணப்படுகின்றது. சரஸ்வதி விக்கிரகம் காணப்படுகின்றது. இங்குள்ள ஆலயத்தின் கருவறையில் லட்சுமி நாராயணன் என்ற விக்கிரகம் மக்களுக்கு ஆசீர்வாதம் அளித்த வண்ணம் இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். ராதே கிருஷ்ணா. அழகான திரியுகி நாராயணன் கோவில் இதுதான். அழகா ஆதிசேஷன் மேல சிவ பகவான் உட்கார்ந்து ஜோரா லக்ஷ்மி இருக்கா. இது விஷ்ணு குண்டம். இங்க பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள அழகா சிவலிங்கம் தெரிகிறது. ருத்ர குண்டம் ஆச்சா. அடுத்தது இந்த இடத்துல இதுதான் சரஸ்வதி குண்டம். பகவானுடைய நாபிக் கமலத்திலிருந்து உண்டானவள் அப்படின்னு இவளுக்கு இந்த விசேஷமான இது ரொம்ப மரியாதைக்குரிய திருநாமம் அவளுக்கு சரஸ்வதி குண்டம்னு. இதுதான் அழகான பிரம்ம குண்டம், பிரம்மதேவருடைய குண்டம். இதுதான் அழகா சிவபார்வதி கல்யாணத்தின் பொழுது ஏற்றி வச்ச ஹோம குண்டம். இவ்வாறு திரியுகி நாராயண் ஆலயத்தை தரிசித்து விட்டு பக்தர்கள் அடுத்து சோன் பிரயாகே என்ற இடத்துக்கு வருகின்றனர். இந்த சோன் பிரயாகே என்பது மந்தாகினி நதியோடு சோன் நதியும் இங்கு சங்கமமாகி கலந்து ஓடுகின்றது. இத்தகைய நதியில் பக்தர்கள் நீராடி அவர்கள் பாவத்தை போக்கிய வண்ணம் ஆனந்தமும் அடைந்து கொண்டிருக்கின்றனர். அன்பான பக்தர்களே, இந்த இடம் வரைந்தான் வாகனங்கள் எல்லோரும் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த இடத்திற்கு மேல் எல்லோரும் கால்நடை மூலமாகவோ குதிரை மூலமாகவோ கௌரி குண்டம் என்ற இடத்தை அடைகின்றனர். இந்த கௌரி குண்டத்தினுடைய வரலாறு தான் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். அதாவது பார்வதி
அவருடைய பெயர் கௌரி என்று இங்கு அழைக்கப்படுகின்றன. இந்த கௌரியானவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்துகின்றார். அதாவது சிவபெருமானே தனக்கு கணவனாக வர வேண்டும் என்பதற்காக தினசரி சிவபெருமானை நோக்கி வழிபாடும் தவம் செய்கின்ற சமயத்தில் தினசரி இங்கு உள்ள தீர்த்த குண்டத்தில் நீராடுவார். இங்கு ஒரு அதிசயம் என்னவென்றால், கடுமையான குளிர் மிகுந்த இந்த இமயமலை பகுதியில் சுடுநீர் ஊற்று இயற்கையாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சுடுநீர் ஊற்றை இப்போதும் பக்தர்கள் எல்லோரும் குளித்தவனும் இருக்கின்றனர். இந்த சுடுநீர் ஊற்றில் ஆதி காலத்தில் கௌரி என்ற பார்வதி தேவி அவர்கள் தினசரி குளித்துவிட்டு சிவபெருமானை வழிபட்ட இடமாக கருதப்படுகின்றது. இத்தகைய கௌரிகுண்ட ஆலயத்தில் பார்வதி விக்கிரகம் இருக்கின்றது, கணேஷ்மூர்த்தி விக்கிரகம் இருக்கின்றது. அதே போன்று சிவபெருமானுடைய விக்கிரகமும் கருட பகவான் விக்கிரகமும் இருப்பதை எல்லா பக்தர்களும் கண்டு வழிபட்டு ஆனந்தம் அடைகின்றனர். கௌரி குண்டத்திலிருந்து நேராக நாம் கேதார்நாத் செல்ல வேண்டும். கேதார்நாத் செல்வதற்கு முன்பாக கேதார்நாத் எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் மகாபாரத யுத்தம் நடந்தது. அந்த மகாபாரத யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெற்று நாட்டை பிடித்து ஆண்டு கொண்டிருந்தனர். அவ்வாறு ஆண்டு கொண்டிருக்கின்ற சமயத்தில் அவர்களுக்கு ஆனந்தமோ அமைதியும் இல்லாமல் தவித்து வந்தனர். மேலும் கலியுகமும் அந்த சமயத்தில் ஆரம்பமானது. இதை கண்ட பாண்டவர்கள் வியாசர் பகவானிடம் தன்னுடைய குறைகளை கூறினார்கள். அதற்கு வியாசர் பகவான் பஞ்ச பாண்டவர்களை பார்த்து, உங்களுக்கு 2 விதமான தோஷங்கள் பிடிக்கப்பட்டுள்ளது. அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்தால்தான் உங்களுக்கு ஆனந்தமும் ஆறுதலும் கிடைக்கும் என்பதை கூறுகின்றார். அது என்ன தோஷம் என்றால், மகாபாரத யுத்தத்தில் உங்களுடைய சகோதரர்களையும் உறவினர்களையும் கொன்ற பாவத்தினால் கோத்ரஹத்ரா தோஷம் உங்களுக்கு பிடிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மகாபாரத யுத்தத்தில் பல பிராமணர்கள் இறந்த காரணத்தினால் பிரம்மகத்தி தோஷமும் உங்களுக்கு பிடிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமென்றால் சிவபெருமானை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும். அவருடைய தரிசனம் கிடைத்தால்தான் உங்களுக்கு இந்த தோஷம் நிறைவேறும். இவ்வாறு வியாசர் கூற பஞ்சபாண்டவர்கள் மிக உன்னிப்பாக கேட்டனர். பின்னர் தன்னுடைய நாட்டையும் ஆட்சியையும் தன்னுடைய பேரனான பரிச்சித் என்பவரிடம் கொடுத்துவிட்டு சிவபெருமானை காண்பதற்காக எல்லோரும் காசிக்கு செல்கின்றனர். பாண்டவர்கள் காசிக்கு சென்றவுடன் அங்கு சிவபெருமான் இல்லாததைக் கண்டு அவர்கள் வருத்தமடைகின்றனர். அப்பொழுது சிவபெருமான் காசியில் இருந்து இமயமலைக்கு சென்று விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் பஞ்ச பாண்டவர்கள் சிவனை தேடி இமயமலை பகுதியில் சென்று கொண்டிருந்தனர். அவ்வாறு சென்று கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு இடத்தில் சிவபெருமான் காளை மாடு அம்சத்தில் அங்கு பொற்களை மேய்ந்து கொண்டிருப்பதை பஞ்சமாண்டவர்கள் கண்டார்கள். அந்த காளை மாட்டை எப்படினாலும் நெருங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் காளமாட்டை நெருங்கும் சமயத்தில் அந்த காளமாடானது மறைந்து விடுகின்றது. அவ்வாறு அந்த மறைந்த இடத்திற்குத்தான் குப்த காசி என்று அழைக்கப்படுகின்றனர். பின்னர் அவர்கள் குப்த காசியிலிருந்து கௌரி குண்ட் என்ற இடத்திற்கு செல்கின்றனர். பாண்டவர்கள் அங்கு பார்வதியினுடைய ஆலயத்தை வழிபட்டு அங்கு உள்ள சிவபெருமானையும் வழிபட்டு, சிவபெருமானே, தாங்கள் தான் எங்களுக்கு சீக்கிரத்தில் தரிசனம் கொடுக்க வேண்டும், எங்களுடைய பாவத்தை போக்க வேண்டும் என்று அவர்கள் மன்றாடி அங்கு வழிபாடு செய்தனர். இதன் பயனாக கௌரி குண்டத்திலிருந்து 18 கிலோமீட்டர் இமயமலை நோக்கி மேலே சென்று கொண்டிருக்கின்றனர். எப்படியாவது சிவபெருமானை நாம் பார்த்தே ஆக வேண்டும் என்பதற்காக பாண்டவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற சமயத்தில் தூரத்தில் ஒரு மாட்டு கூட்டங்கள் மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்தனர். அவ்வாறு அந்த மாட்டு கூட்டத்தில் மிகவும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகம் உள்ள ஒரு பெரிய காளை மாடானது தென்படுகின்றது. சகாதேவன் முக்காலம் அறிந்தவன். இதன் காரணம் என்னவோ சிவபெருமானே அந்த கால ரூபத்தில் இருப்பதை உணர்ந்து கொண்டான். இதை கண்ட சகாதேவன் பீமன் என்று சொல்லுகின்றான். அந்த காளை மாடு மறைவதற்கு முன் நீ அந்த காளை மாடு பிடித்துவிடு என்று அவன் பீமன் என்று சொல்லுகின்றான். இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் அந்த காளை மாடானது தன்னை மறைத்து கொள்வதற்காக பூமியில் உள்ள மண்ணை கிளறி கொண்டிருந்தது. அவ்வாறு கிளறி கொண்டிருக்கின்ற சமயத்தில் பீமனானவன் அந்த காளை மாட்டின்
பின்பகுதியை கட்டிப்பிடித்துக் கொள்கின்றான். அவ்வாறு கட்டிப்பிடித்தவுடன் அந்த காளை மாடானது மறைந்து விடுகின்றது. அந்த பின்பகுதியானது சில நிமிடங்களில் அது பாறையாக மாறிவிடுகின்றது. பின்னர் சில மணி நேரத்தில் அந்த பாறையானது ஜோதியாக தென்படுகின்றது. அதிலிருந்து சிவபெருமான் காட்சியளிக்கின்றார். இவ்வாறு அந்த பாறையானது ஜோதிர்லிங்கமாக மாறி பாண்டவர்களுக்கு காட்சியளிப்பதை இப்போது நீங்கள் பாருங்கள். அந்த ஜோதிலிங்கத்திலிருந்து சிவபெருமான் தோன்றி பாண்டவர்கள் கூறுகின்றார், என்னுடைய மீதமுள்ள பாகத்தை இமயமலையில் மற்ற பகுதியில் இருக்கின்றன, அவற்றை தேடி நீங்கள் தரிசனம் பெற்று நீங்கள் முக்தி அடையுங்கள் என்று சிவபெருமான் கூறுகின்றார். பின்னர் பாண்டவர்கள் சிவபெருமான் மற்ற பாகத்தை தேடி சென்று கொண்டிருந்த சமயத்தில் தர்மர் மட்டும் அந்த ஜோதிர்லிங்கத்தை வழிபட்டு அவர் ஸ்வர்ண ரோகிணி நதி வழியாக அவர் சொர்க்கத்தை அடைகின்றார். அவ்வாறு சிவபெருமான் மறைந்த அந்த 4 இடங்கள் மத் மகேஸ்வர், துங்காநாத், ருத்ரநாத், கல்பேஸ்வர் போன்ற இடங்களில் சிவபெருமான் பாதங்கள் தோன்றியதாக புராணங்கள் இன்று கூறப்படுகின்றன. அன்பான பக்தர்களே, முக்கியமான கேதார்நாத்தை பார்ப்பதற்கு முன்பாக பஞ்ச கேதார்நாத்தை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். முதலில் மத் மகேஸ்வர். பாண்டவர்களில் பீமனானவன் சிவனுடைய பாகத்தை தேடி இமயமலையில் சென்று கொண்டிருக்கும் சமயத்தில் சிவபெருமானுடைய உடல் பாகத்தை அவன் காண்கின்றான். அவ்வாறு அந்த உடல் பாகத்தை கண்டவுடன் பீமனானவன் தரிசனம் செய்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கின்றான். பின்னர் அவன் சிவபெருமானுக்கு கோயிலையும் கட்டுகின்றான். அந்த கோயிலுக்கு பேர்தான் மத் மகேஸ்வர் என்று கூறப்படுகின்றது. இங்கு வரும் பக்தர்கள் இந்த ஆலயத்தை பஞ்சபூதங்களில் வாயு அம்சமாக நினைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றனர். இத்தகைய மத் மகேஸ்வர் குப்த காசியிலிருந்து 30 கிலோமீட்டர் நாம் வாகனத்தில் செல்ல வேண்டும். பின்னர் 12 கிலோமீட்டர் நாம் மலையேறித்தான் அந்த மத் மகேஸ்வரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அடுத்து துங்காநாத் கேதாரத்தை பற்றி இப்போது பார்ப்போம். பாண்டவர்கள் சிவபெருமானுடைய பாகத்தை தேடி செல்லும் சமயத்தில் சகாதேவனுக்கு பகவானுடைய கைகள் விழுந்த இடம் தென்படுகின்றது. சகாதேவன் அந்த இடத்தை வழிபட்டு தரிசனம் செய்கின்றான். அதோடு அங்கு ஒரு சிவபெருமானுக்கு ஆலயத்தையும் கட்டுகின்றான். அன்பார்ந்த பக்தர்களே, இமயமலையில் பல சிவ ஆலயங்கள் இருந்தாலும் இமயமலையில் அதிக உயரத்தில் உள்ள ஆலயம் துங்காநாத் ஆலயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பல பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று இங்குள்ள சிவபெருமானை பஞ்சபூதங்களில் ஆகாச ஸ்தலமாக நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் உக்கி மட் என்ற இடத்திலிருந்து 30 கிலோமீட்டர் நாம் பயணம் செய்ய வேண்டும். 30 கிலோமீட்டர் பயணம் செய்த பின்னர் 4 கிலோமீட்டர் நாம் மலையேறி துங்காநாத் ஆலயத்தை அடைந்து அங்குள்ள சிவபெருமானை தரிசனம் பெற்று பல பக்தர்கள் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அன்பான பக்தர்களே, இப்போது ருத்ரநாத் என்ற ஆலயத்தை பற்றி பார்ப்போம். பாண்டவர்கள் இமயமலையில் சிவனுடைய பாதங்களை தேடி செல்லும் பொழுது நகுலனுக்கு சிவபெருமானுடைய முகம் தோன்றிய இடம் காட்சியளிக்கின்றது. இந்த முகத்தை கண்ட நகுலன் அங்கு வழிபாடு செய்ய ஆரம்பித்தான். பின்னர் அங்கு ஒரு ஆலயத்தை எழுப்பி அங்கு நீலகண்ட சிவபெருமான் என்று பெயர் சுற்றப்பட்டு அங்கு தவம் இருந்து அவன் முக்தி அடைகின்றான். அதோடு மட்டுமல்ல, நாரத மகரிஷியும் அங்கு வந்து தவம் செய்ததாக புராணங்கள் கூறப்படுகின்றன. அதோடு இங்கு 4 விதமான அதிசய தீர்த்த குளங்கள் இருப்பதை எல்லா பக்தர்களும் கண்டு ஆனந்தமடைகின்றனர். அதாவது சந்திரகுலம், சூரியகுலம், நட்சத்திரகுலம், மானாங்குளம் என்று 4 வகையான தீர்த்தங்கள் இமயமலை மேற்பகுதியில் காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் இன்னொரு அதிசயம் காணப்படுகின்றது. அதாவது என்னவென்றால், சிவ முகமே சிவலிங்கமாக காணப்படுகின்றது. அதுவும் சுயம்புலிங்கமாக காணப்படுகின்றது. இத்தகைய லிங்கத்தை பக்தர்கள் அடைந்து பலனும் பெற்று இன்றும் ஆனந்தத்தில் வாழ்கின்றனர். இத்தகைய கோயிலுக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் கோபேஸ்வர் என்ற இடத்திலிருந்து 20 கிலோமீட்டர் நாம் வாகனத்தில் செல்ல வேண்டும். பின்னர் 22 கிலோமீட்டர் மலையேறி பயணம் செய்த பின்னர் தான் ருத்ரநாத் சிவாலயத்தை நாம் தரிசனம் செய்ய முடியும். இவ்வாறு இன்றும் பல பக்தர்கள் அங்கு சென்று சிவபெருமானை தரிசனம் பெற்று அவருடைய ஆசீர்வாதத்தோடு ஆனந்தத்தோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அடுத்து
கல்பேஸ்வர் என்ற ஆலயத்தை பற்றி பார்ப்போம். பாண்டவர்களில் அர்ஜுனன் மட்டும் சிவனுடைய பாதங்களை தேடி இமயமலையில் உள்ள பத்ரிநாத் என்ற இடத்திற்கு செல்கின்றான். அவ்வாறு சென்று கொண்டிருக்கிற சமயத்தில் அவனுக்கு சிவபெருமானுடைய ஜடாமுடி தரிசனம் கிடைக்கின்றது. அதை சுற்றி கல்பவிருட்ச மரங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு கல்பேஸ்வர் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அர்ஜுனன் அந்த சிவபெருமானை தரிசித்து வழிபட்ட பின்னர் அங்கு ஒரு ஆலயத்தை எழுப்பி அங்கு தவம் செய்து சிவபெருமானினுடைய அருளை பெறுகின்றான். அதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் அர்க்கிய முனிவர் நீண்ட காலம் தவம் செய்து அந்த பகுதியில் ஊர்வசி என்ற நதியை உருவாக்குகின்றார். அந்த ஊர்வசி நதி அந்த பகுதியில் பாய்ந்து வந்த காரணத்தினால் அங்குள்ள பள்ளத்தாக்குக்கு ஊர்கம் என்று அழைக்கப்படுகின்றது. அப்பகுதி மக்கள் ஊர்வசி நதியினுடைய ஆசீர்வாதத்தால் அப்பகுதி மக்கள் ஆனந்தமாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அன்பான பக்தர்களே, பஞ்ச கேதார்நாத்தில் 4 கேதார்நாத்தை பற்றி பார்த்து விட்டோம். இப்போது முக்கியமான கேதார்நாத்தை பற்றி இப்போது பார்ப்போம். இந்த கேதார்நாத் ஆலயம் சௌகாம்பா பனிமலைக்கும் நந்தாதேவி பனிமலைக்கும் அதோடு கேதார் பனிமலைக்கும் இந்த 3 பனிமலைக்கு நடுவில் கேதார்நாத் ஆலயம் உருவாகியுள்ளது. இந்த கேதார்நாத் ஆலயத்தில் உள்ள கருவறையில் சுயம்பு லிங்கமாக சிவபெருமான் காட்சியளிக்கின்றார். அதோடு மட்டுமல்ல 12 ஜோதிர்லிங்கங்களில் முக்கியமான லிங்கமாக இங்கே கருதப்படுகின்றது. இங்கு தர்மர் வழிபட்டு சொர்க்க துவார நதி வழியாக சொர்க்கத்தை அடைந்ததாக புராணங்கள் கூறப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த கருவறையில் உள்ள இறைவனுடைய பெயர் கேதாரீஸ்வரர். இந்த கருவில் உள்ள இறைவனுடைய பெயர் கௌரி என்று அழைக்கப்படுகின்றனர். இங்கு வரும் பக்தர்கள் இந்த கேதாரேஸ்வரர் ஆலயத்தை பஞ்சபூதங்களில் நில அம்சமாக நினைத்து இன்றும் வழிபட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த ஆலயம் தேவாரம் பாடல்பட்ட ஸ்தலமாக இன்று கருதப்படுகின்றது. மாணிக்கவாசகர், சம்பந்தர், சுந்தரர், திருமுருநாயனார் போன்றவர்கள் இந்த கேதார்நாத் ஆலயத்தை பற்றி பல பாடல்கள் பாடிய காரணத்தினால் தேவார பாடல்பட்ட ஸ்தலமாக இன்றும் கருதப்படுகின்றது. இத்தகைய அதிசயமும் ஆச்சரியம் கொண்ட இந்த ஆலயத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். சில வசதியான பக்தர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக கேதார்நாத்துக்கு செல்கின்றனர். இன்னும் சிலர் குதிரை வழியாக கேதார்நாத் செல்கின்றனர். பலர் கௌரிகுண்ட் என்ற இடத்திலிருந்து நடந்தே அவர்கள் பயணம் செய்து கேதார்நாத்தை அடைகின்றனர். அவ்வாறு கௌரி குண்டத்திலிருந்து பல பக்தர்கள் கடுமையான பாதைகள் வழியாக மேலே செல்லும் பொழுது அவர்கள் முதலில் சீடுஷா என்ற இடத்தை அடைகின்றனர். அங்கு பைரவர் என்ற ஆலயத்தை வழிபட்ட பின்னர் சில மைல்கள் நடந்தே செல்கின்றனர். அவ்வாறு செல்லும் சமயத்தில் பிம்பாலி என்ற இடத்தில் பீமனுடைய ஆலயத்தை பார்க்கின்றனர். அந்த ஆலயத்தையும் அவர்கள் தரிசனம் செய்துவிட்டு பல மைல்கள் அவர்கள் சென்று கொண்ட சமயத்தில் அங்கு கருட செட்டி என்ற ஒரு இடம் உள்ளது. அங்கு கருட பகவானையும் வழிபடுகின்றனர். அங்கு கருட பகவானை வழிபட்டு மக்கள் இறுதியாக கேதார்நாத் ஆலயத்தை அடைகின்றனர். அன்பான பக்தர்களே, இந்த வழியாகத்தான் பஞ்சபாண்டவர்கள் கேதார்நாத்தை அடைந்து அவர்களுடைய பாவங்களையெல்லாம் போக்கி அவர்கள் ஆனந்தமாகவும் ஆறுதலையும் அடைந்ததாக புராணங்கள் கூறப்படுகின்றன. இத்தகைய அதிசயம் ஆச்சரியம் கொண்ட இந்த ஆலயத்தை பார்ப்பதற்கு கௌரிகுண்ட் என்ற இடத்திலிருந்து கரடு முரடான ஆபத்துகள் நிறைந்த பாதை வழியாக சென்று அதோடு பனி பாறைகளின் வழியாக சென்று அவர்கள் சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அவர்கள் பல ஆபத்துள்ள இடங்களை கடந்து சென்று பல பக்தர்கள் அவ்வாறு சென்று கொண்டிருக்கிற சமயத்தில் பனிமலையும் பொருட்படுத்தாது குளிர் காற்றையும் பொருட்படுத்தாது ஆனந்தமாக ஆண்டவனை தேடி செல்லும் பக்தர்கள் கூட்டத்தை இப்போது நீங்கள் பாருங்கள். அன்பான பக்தர்களே, மேற்கொண்ட காணொலியில் கேதாரேஸ்வரர் ஆலயத்தில் வெளிப்பகுதியில் கணேசமூர்த்தி காணப்படுகின்றார்.
அதேபோன்று நந்தி தேவரும் மிக அழகாக காட்சியளிக்கின்றார். அதோடு வெளிப்புறத்தில் பைரவரும் காட்சியளிக்கின்றார். பக்தர்கள் அனைவரும் கணபதி, பைரவர், நந்தி தேவரை வழிபட்ட பின்னால்தான் கோயிலுக்குள் செல்கின்றனர். அவ்வாறு கோயிலுக்குள் செல்லும் பொழுது கோயில் மதில் சுவர்களில் அர்ஜுனன் ஒற்றை காலில் தவம் இருக்கும் திருவுருவச் சிலையை பார்க்கின்றனர். அதோடு பக்கத்தில் பீமன் கதாயுதத்தோடு கம்பீரமாக நிற்கின்ற காட்சியும் காணலாம். அதோடு திரௌபதியும் பாண்டவருடைய விக்கிரகங்களும் உள்ளே பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றனர். இத்தகைய அதிசயமும் ஆச்சரியம் கொண்ட கேதார்நாத்தை பற்றி பாடிய பலர் ஆனந்தமடைந்தனர். அதாவது தேவார பாடல்களை பாடிய ஞானசம்பந்தர், திருமூல நாயனார், மாணிக்கவாசகர், சுந்தரர் இவர்கள் பாடியே சிவ தரிசனம் பெற்று ஆனந்தமடைந்தார்கள். அதேபோன்று ஆயிரக்கணக்கான மக்கள் வருடந்தோறும் கேதார்நாத் சென்று கேதார் சிவரை கண்டு வழிபட்டு ஆனந்தம் அடைந்தனர். உதாரணமாக பாண்டவர்கள் கேதார் சிவரை கண்டு தரிசனம் பெற்றது மூலம் பாவத்திலிருந்து விடுபட்டனர். அதற்கப்புறம் கேதாரேஸ்வரர் முனிவர் அங்கு பல காலம் தவம் செய்து சிவ தரிசனம் பெற்றார். பின்னர் ஆதி சங்கராச்சாரியார் இறுதி காலத்தில் கேதார்நாத்தில் வாழ்ந்து அவர் ஆனந்தமடைந்து அவர் அங்கே காலமானதாக புராணங்கள் கூறப்படுகின்றன. மேற்கொண்ட காணொளி பார்க்கும் அன்பார்ந்த பக்தர்களே, இத்தகைய அதிசயமும் ஆச்சரியமும் கொண்ட பஞ்ச கேதார்நாத் ஆலயத்தில் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அங்கு சென்று சிவனுடைய தரிசனத்தை பெற்று என்றும் எப்போதும் ஆனந்தமாக வாழ அந்த சிவபெருமானை வேண்டி நான் பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தட்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.